இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 28, 2026, 28/7/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூராடம் நட்சத்திரம் பிற்பகல் 1 மணி 12 நிமிடம் வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 6 மணி 20 நிமிடம் வரை, அதன் பிறகு பௌர்ணமி திதி. சித்த யோகம். ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 7 மணி 49 நிமிடங்கள் வரை சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இரவு 7 மணி 49 நிமிடம் வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. பாக்கியஸ்தானத்துல பாக்கியாதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது சொத்து சேர்க்கைக்கும் குழந்தை பாக்கியத்திற்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி இதனால உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வார்த்தைகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, பணம் சார்ந்த விஷயங்கள் சம்பந்தமா படபடப்பான முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. ஆனா அதே சமயம் இன்று இரவு 7 மணி 50 நிமிடங்களுக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில வருது. குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பதற்கு, முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்த வீடு வாங்குறதுக்கான, சொந்த சொத்து வாங்குறதுக்கான முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. இன்னைக்கு இளம் வயதினராக இருந்தால் சொந்த முயற்சியில வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. பணம் பத்தி தான் நீ நிறைய பேச்சிருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம் பணம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. இன்று உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம் இன்று இரவு 7 மணி 59 நிமிடம், 8 மணின்னு வச்சுக்கோங்களேன், இரவு 8 மணி வரைக்கும் குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம். அதனால ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். இரவு 8 மணிக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில வர்றதுனால உடல் ரீதியான சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அரசாங்கமே உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு 7 மணி 59 நிமிடம் வரை. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா அதனால உங்களுக்கு பெரிய முயற்சியில வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருமான தடைகள் விலகும். 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால, சந்திரனின் பார்வையில இருக்கிறதுனால இன்று பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குறிப்பா குழந்தைகள் விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சந்திராஷ்டமம் எதிர்மறையா செயல்பட வேண்டிய இடத்துல உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். காரிய வெற்றி ஏற்படும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பண வருமானம் அதிகரிக்கும். கடன் தேவைகள் பூர்த்தியாகும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். ஒரு கடன் அடைப்பீங்க, ஆனா இன்னொரு பெரிய கடன் வாங்குவீங்க. ஆனா அந்த கடன், புதிய கடன் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதனால உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு. சுய முயற்சியின் மூலமாக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பத்திலும் சொத்து வாங்கும் குழப்பத்திலும் நிவர்த்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் அன்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். நீங்க பேசுற பேச்சு உங்களுக்கு குதர்க்கமா இருந்தாலும் கேட்கிறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதனால உங்களுக்கு பணபலத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் எதிரிகளே உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு புதனின் பார்வையில. இது உங்களுக்கு வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக மனசுக்கு பிடிச்சவங்களுடைய சந்திப்பு நிகழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை கொடுக்கும், பண வருமானத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய வியாபார நோக்கம் அல்லது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா செலவு கண்ட்ரோல் இல்லைங்க. கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை. 10 ரூபா வருமானம் இருந்ததுன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் இருக்கும். செலவுகளால் திக்கு முக்காடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே சாயந்தரம் 5 மணிலேருந்தே உங்களுக்கு யாருக்கிட்டையாவது கோவப்படணும், யாருக்கிட்டையாவது சண்டை போடணுங்கிற எண்ணத்துல தான் இருப்பீங்க. அதனால பதட்டமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களால் ரிப்பேர், தங்க நகைகள் உடைவது, தங்க நகைகள் திருட்டு போவதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெருங்கிய நட்புகளே இதை செய்வாங்க. அதனால யாரையும் நம்பி, புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு பொருளையும் கொடுத்துடாதீங்க. பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வெளியில டிராவல் பண்றீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு வீண் செலவுகளால் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்கான முயற்சிகள்ல வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அவங்க விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கிற வெற்றிகள் கிடைக்கும். ஆனா அதே சமயம் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய விலையுறந்த பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகளால் சங்கடம் ஏற்படும். உங்ககிட்ட 2 வீலர் இருக்கு, கார் இருக்கு, இல்ல பைக் இருக்குன்னா அது சம்பந்தமான செலவுகள் இருக்கும். அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருந்தாலும் கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு தெரியாது. அதுவும் நீங்க பிசினஸ்ல இருந்துட்டீங்க அப்படின்னா கடன் ஜாஸ்தி ஆகும். உங்க பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான சூழ்நிலை, உங்க பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல இருந்து உங்க பார்ட்னர்ஸ் ரிசைன் பண்ணுவாங்க. அவங்கள காம்பன்சேட் பண்றதுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் தேவையில்லாத பேச்சுக்கள், நீங்க சாதாரணமா சொல்லக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் டிராவல் பண்ண போறாரு. 6ஆம் இடத்துல குரு சந்திரன் பரிவர்த்தனாகும் யோகம், 7ஆம் இடத்துல குரு சந்திரன் நேரடி பார்வை. இதனால உங்களுக்கு புதிய நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்கள் அல்லது திருமணமாகி கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபத்தினால் பிரிந்திருப்பவர்களுக்கு புதிய உறவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீண்ட நாட்களாக சமயோஜிதமா பேசி உங்களுக்குள்ள மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு பேச்சுவார்த்தை சுமூகமா இருக்கும். அதனால ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிடிவாதமா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை துணை இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அட்வைசர் நிதானமா பேசுங்க. அதிகாரமா பேசினா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல அல்லது எதிரிகள் விஷயத்துல உங்களுக்கு சுமூகமான தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு எதிரியா செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நீங்களும் அவங்க விஷயத்துல எதிர்மறையா திங்க் பண்ணாங்க, நேர்மறையா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலையும் இருக்கு. உங்களுடைய வியாபாரத்துல இன்னைக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பார்கள்.
வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களால் எதிர்ப்புகள் வலுக்கும். ஆனா உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதனால எப்பேற்பட்ட பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி, 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது குழந்தைகள் விஷயத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உங்களை சமயோஜிதமா பேசி உங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தை களவாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களை ஏமாத்தி பிழைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் செலவுகள் இருக்கு. அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க மெத்தனம் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் செலவுகளை ஏற்படுத்தும். இன்று சாயந்தரத்துக்கு மேல வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணம், ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் சிக்கல், ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல பணவிரயம் ஏற்படுதல்னு இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு கையிருப்புகளை காட்டிலும் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனா அந்த தடுமாற்றம் கூட உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வெளியூர் பிரயாணங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வசதி வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் கடன் சார்ந்த செலவுகளா இருக்கலாம். கடன் வாங்கியாவது செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு அதிக செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனிமையான வார்த்தைகளை பேசி எதிர்பாலின நட்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அல்லது அவங்க கிட்ட உங்களுக்கு காரியத்தை சாதிச்சுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல இன்னைக்கு ஒரு நற்செய்தி காத்துட்டு இருக்கு. அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் எடுத்த முடிவுகள் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளிநாட்டு பிரயாணத்தில் இருந்த தடைகளை போக்கி வெற்றி காண்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள்ல இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்க கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு செலவாகும். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அதை கடமையா நினைச்சு செஞ்சுட்டு போறது நல்லது. உங்களுடைய தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் உங்களுடைய எதிரிகளை வெல்வதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். கன்னி ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல வளர்வரை சந்திரன் இருப்பதனால இன்று உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான முயற்சிகள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்க கொஞ்சம் எக்ஸஸா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸஸா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சாயந்தரத்துக்கு மேல உங்களுடைய உறவுகள், குறிப்பா உடன்பிறப்புகளுடன் அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். சாயந்தரத்துக்கு மேல ஆன்லைன்ல இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு சம்பந்தமான செய்திகள் வரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாப நோக்குடன் செயல்பட்டு அதில் வெற்றியும் காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். படிப்புக்கேத்த வேலை, படிப்புக்கேத்த அறிவார்த்தமான செயல்பாடுகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை செய்யற இடத்துல உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருமானத்தை காட்டிலும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில பேர்த்துக்கிட்ட எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்துல நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தந்தை வழியில உங்களுக்கு மனக்கசப்புகள் அல்லது மன சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனா அதே விஷயம் கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க.
உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் நல்ல செய்திகளை தந்து அதனால உங்களுக்கு குடும்ப நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பா இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். அவர்களால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி பெருசா கெடுபலன் கிடையாது. அதே சமயம் குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். அதனால சாயந்தரத்துக்கு மேல அவங்களுடைய அந்த ஃபெயிலியர் விஷயம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க கூட பிறந்தவங்களால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் உள்ள நபர்களால் தடுமாற்றம் ஏற்படும். ஆனா அவங்க கிட்டையும் நீங்க ஜோவியலா பேசி சந்தோஷமா செயல்படுவீங்க. அதனால உங்க பேர்ல இருக்கிற கோபத்தை கூட அவங்க சிலாகிச்சு பேச மாட்டாங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். சாயந்தரம் வரைக்கும் உங்களை பேச்சை வச்சு பிரச்சனை வராது. வருமானம் இருக்கும், சந்தோஷமான செயல்பாடுகள் இருக்கும். சக பணியாளர்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். எதிர்மறை பேச்சு செய்யக்கூடிய நபர்கள் கூட உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. ஆனா சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு மேல உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு மேல உங்க கணவர் மனைவி உறவுல பெருசா நீங்க அந்யோன்யம் பாராட்டுவதற்கு முயற்சி எடுத்தா கூட ஏமாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளால் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எந்த இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுடைய கட் ஃபீலிங்கை வச்சு செயல்படாதீங்க. அடுத்தவங்க உங்களுக்கு நல்லது சொல்றாங்கன்னா அதை கேட்டு செயல்படுறதுக்கு பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியான சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாயந்தரத்துக்கு மேல உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிக அலைச்சல் ஏற்பட்டு அதனால சந்தோஷம் அடையறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்றவங்க இப்படி எல்லாருக்கூடையும் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா குடும்பத்தார் விஷயத்துல மட்டும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்கு. வாழ்க்கை துணையின் பெற்றோர் உங்களுக்கு அலாதியான அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை கேட்டு செயல்படுங்க. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுயமா தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக மரியாதையும் செல்வாக்கையும் பெறுவார்கள். விருச்சிக ராசி, ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவது இன்று உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். காரிய வெற்றி ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை தோல்விக்கான நபர், தோல்விக்குனே பிறந்தவர்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்க எதிரில் நீங்க தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால உங்களுக்கு மரியாதையும் செல்வாக்கும் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அவமானங்கள் விலகும். உங்க பேர்ல பெருசா லாப நஷ்ட கணக்கு சொல்லி சங்கடப்படுத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்களால ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட இருக்கிறவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா திடீர்னு உங்களை விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது உங்களுடைய நட்புகளிடமிருந்து உங்களுக்கு விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதனால பெருசா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. சாயந்தரத்துக்கு மேல தனிமையை விரும்பி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பதவி வேலை சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லைன்னு தவிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும், வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் அல்லது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்கேயாவது அவுட்டிங் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபார அபிவிருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றவரா இருந்தா
இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குறிப்பா உங்க வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியில் உங்களுக்கு அளப்பரிய பங்காற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். தனுசு ராசி. ராசியில சந்திரன் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். ஃபாரினுக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்களா, இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும். நீங்க ஃபாரின்ல இருக்கீங்களா, இன்னைக்கு குடும்பத்தோட ஒன்று சேர்றதுக்கான முயற்சியில நீங்க திரும்பி தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இரவுக்கு மேல உங்களுக்கு, அதாவது இரவு 8 மணிக்கு மேல பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான முயற்சிகளையும் ஒரு புதிய மைல்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உடம்பு ரீதியா உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். உடம்புல இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுனால மன தைரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு இன்னைக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனையிலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்கும், உங்களுக்கு லீகல் பிரச்சனையிலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்குமான வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட புதிய உறவின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாகவோ அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாகவோ உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்கத்துக்கிட்ட நீங்க ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கோ இல்ல அந்த ப்ராசஸ் முடியறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். அரசாங்க உதவிகள் மூலமாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு புதிய முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். மகர ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. குருவோடு பரிவர்த்தனை பெற்று இன்று இரவு 8 மணி வரைக்கும், 7 மணி 59 நிமிஷம் வரைக்கும். அதன் பிறகு ராசிக்குள்ள சந்திரன் பிரவேசம் ஆகிறது. உங்களுக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் பாராட்டி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரவுக்கு மேல உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்வதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய நட்புகள் மூலமாக எங்கேயாவது அவுட்டிங் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்று கிரிவலம் செய்பவர்களுக்கு மனோ திடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் சந்தோஷம் ஏற்படும். நீங்க பகல் வேலையில செலவு இருக்கும். அந்த செலவு பண்றதுனால சாயந்தரத்துக்கு மேல ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல, அதுவும் குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலும் சரி, உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி, தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய பேச்சு தேவையில்லாத பேச்சாக இருக்கும். இன்னைக்கு நீங்க எதை பேசினாலும் அனாவசியமான கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பண தேவைகள் பூர்த்தியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மரியாதை உயர்வுக்காக வியாபாரத்துல நீங்க அதிகமா செலவு பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு முதலீடுகளையும் தவிர்ப்பது நல்லது. நீங்க படிக்கிற குழந்தைங்களா இருந்தா பிடிவாதத்தை பிடிச்சு வீட்டுல சண்டை போட்டாவது கடன் வாங்கியாவது நீங்க உங்க மேல் படிப்புக்கான பணத்தை கட்டுவீங்க. அதனால உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிரித்தன்மையுடன் செயல்படுவீர்கள். கும்பராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை முதலே உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பாரு. கடன் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய கடன் வகையில லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எதிரிகள் மூலமாகவும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். எதிரிகளே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இரவு 8 மணிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்து குருவின் பார்வையில வருது. முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். கடன் வாங்கறதுக்காகவே வெளியூருக்கு போவீங்க. அந்த கடன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய மருத்துவ பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள்.
நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதிக செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்படும். அல்லது நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள்ல வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் லாப நோக்குடன் செயல்பட்டீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். தார்மீக உரிமையில சில விஷயங்களை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அல்லது உங்களுடைய தொழில் விஷயத்துல, வேலை செய்யற விஷயத்துல நீங்க அடுத்தவங்க கிட்ட எதிர்மறையா பேசுறீங்க. அந்த எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிர்வாழினத்தவர்கள் விஷயத்துல நீங்க லெத்தார்ஜிக்கா இருந்தீங்க, இல்ல இஷ்டத்துக்கு இருந்தீங்க அப்படின்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை வாய்ப்பை இழப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் சமயோஜிதமா பேசுங்க, நிதானமா பேசுங்க, உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படாது. ஆனா பிடிவாதமா பேசினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இரவு 8 மணிக்கு மேல உங்களுக்கு பண விரயம் மட்டும் இல்லாம உங்களுடைய கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 8 மணிக்கு மேல உங்களுடைய எதிரிகளால் நீங்கள் கார்னர் படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மீன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவது இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் நல்ல முன்னேற்றகரமான செய்திகளை தரக்கூடிய யோகமான நாள். வீடு, மனை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க தாயாருடைய ஆரோக்கியமும் சரி, உங்க ஆரோக்கியமும் சரி, இத்தனை நாளா அவஸ்தையில இருந்தது, இப்ப அவஸ்தையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரர்கள் விஷயத்துல அவர்கள் எடுத்த முடிவுகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மன நிம்மதியை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிக லாபமும் வருமானமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால கவலைப்பட வேண்டாம். உடம்பு ரீதியா உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வேலை விஷயமா உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரவு 8 மணிக்கு மேல சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில வருது. உங்கள் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் ஏற்படும். அது உங்க வீட்டு நிலமா, உங்களுடைய சுய சம்பாத்திய நிலமா, இல்ல தாய் வழி சொத்தா, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துவார்கள். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுடன் அந்யோன்யம் பாராட்டுவார்கள். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத திருப்பங்களால் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.